நம்ம எம்பிகே சேனலோடைய வியூவர்ஸா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் 20% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். குழந்தைங்க அதிகமா சாப்பிட்றாங்கன்னா இப்போ படிக்கிற குழந்தைங்க அவ்வளோ ஒரு மெமரி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா நம்ம மூளைக்கு போற நரம்புல வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கும். ஸோ அதனால அவங்க வந்து படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு படிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா படிப்பாங்க. நல்ல ஒரு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஹாய் ஹலோ வணக்கம் நண்பாஸ். நான் உங்க எம்பிகே பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு ஜிஎஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெளியில இருக்க ஆவின் பால் பூத்திங்க, அதாவது மெயின் கேட் பக்கத்துல இருக்க நம்ம காடை எக்ரோஸ்ன்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். அது இல்லாம நம்ம நண்பர் சுரேஷ்ன்றவர் தான் அந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய கடைக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் போய் நிறைய டிஷஸ் எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. இங்க எல்லாமே வந்து காடை முட்டையில மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன இவங்க வந்து காடை முட்டையில வந்து ஒரு ஸ்டால் போட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம இந்த கடையோட ஓனர் நண்பர் சுரேஷ் அவர் இருக்காங்க, அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எம்பிகே பிளாக்ஸ் யூடியூப் சேனல்னு வரேன் ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டில் ஜிஹெச்சி கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கடை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அட்ராக்டிவாக இருந்தது. அது என்ன ப்ரோ வந்து புதுசாக காடை எக்ரோஸ்ன்னு போட்டிருக்கீங்க. நிறைய கடையில் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். காடையோட முட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சைடிஷாக வந்து கொடுப்பாங்க. இந்த காடை முட்டைக்குன்னு தனியாக ஒரு கடை வச்சிருக்கீங்க, இது ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க. எனி ஸ்பெசிஃபிக் ரீசன் ஏதாவது இருக்குங்களா? என் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ். நான் இங்கே செங்கல்பட்டு தான் இருக்கேன். செங்கல்பட்டு தான் என்னோட பூர்வீகம். நீங்க கேட்டது நல்ல ஒரு கொஸ்டின். நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஏன் காடையை மட்டும் எக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்க. நல்லதான். இப்போ மற்ற நீங்க ஹோட்டல்ஸ்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஆம்லேட்டா இருக்கட்டும் ஆஃப் பாயிலா இருக்கட்டும் எல்லாமே போடுறாங்க. பட் ஆனால் எல்லாமே எந்த முட்டையில போடுறாங்கன்னா வெறும் கோழி முட்டையில மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா செங்கல்பட்டை சுற்றி எங்கேயுமே நீங்க ரோஸ்ட் காடை சம்மந்தமா எதுவும் பெருசா கிடைக்கல. இல்லாத ஒரு ஐட்டம் பண்றதாவும் இருக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பேரிட்டிவ் பண்ணி பாருங்க, சிக்கனா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். பட் ஆனால் நீங்க பறவை இனத்திலேயே காடையில வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீனா இருக்கட்டும் ரொம்ப அதிகமான ஒரு சத்தான ஒரு ருச்சியான பொருளே வந்து காடையில அவ்வளோ புரோட்டீன் இருக்கு. அதோட எக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13% புரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். நீங்க கோழி முட்டையோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலும் அதுல 11% தான் உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கும். இது ஸ்பெசிஃபிக்கா நான் ஏன் இதை எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இது வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம். நான் ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் நான் ஒரு சின்ன பையனா இருக்கும்போதுலேருந்து காலேஜ் டைம்லேருந்து நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு தான் இது. எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் என்னோட குழந்தைக்கு நான் இதை ஒரு நல்ல ஹெல்த்தியான ப்ராடக்ட் கொடுக்கலாம், ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒரு அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியலாக தான் கிடைக்குது. ஒரு எப்படி சொல்றது ஹைபிரிட் எக் தான் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. ஒரு நேச்சுரலான எக்கே கிடைக்கல. ஸோ அவனுக்காக நான் ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்த ஒரு பொருள் தான் இது. அப்படி கொடுக்கும்போது சரி அவன் விரும்பி சாப்பிட்டானே, என்ன மாதிரி எத்தனையோ ஃபாதர் இருப்பாங்க, எத்தனை மாதிரி குழந்தைங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு கொண்டு வந்து சரி நான் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு செங்கல்பட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தசரா திருவிழானா உங்களுக்கு தெரியாததே இருக்காது. தசரா திருவிழாவில் தான் நான் இதை போட்டேன். அப்போ மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு தயக்கத்தோட தான் போட்டேன். நான் எதிர்பார்த்ததை விட ட்ரிபிள் மடங்கு சாப்பிட்டாங்க. மக்களுக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு வரப்பிரசாதம் அந்த மாதிரி ஒரு லைக் பண்ணி நிறைய பேர் சாப்பிட்டாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது என்ன மாதிரி நிறைய பேரண்ட் இருக்காங்க, என்ன மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு நான் பார்ட் டைமா ஆரம்பிச்சதை நான் ஃபுல் டைமாவே இறங்கி பண்ண ஆரம்பிச்சேன். கொண்டு வந்து ஜிஹெச் பக்கத்துல நம்ம ஆவின் ஸ்டால் பக்கத்துல ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். மக்கள்கிட்ட இதுக்கான வரவேற்பு வந்து ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் இப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளவு பேருக்கு நிறைய ஒரு அவேர்னஸ் கிடைச்சது. காடை எக்கு சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க சாப்பிடலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க படிக்கிறதுக்கு அப்படி ஒரு மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அவங்களுக்கு மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க ஒரு புத்துணர்ச்சியா ஒரு ஃப்ரெஷ்னஸோட வச்சு ஸோ அவங்க படிக்கிறது எல்லாமே அப்படி ஒரு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிடலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி டைமில் அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப லோ ஆகிடும். அவங்களுக்கு வந்து பிளட் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி டெலிவரி டைமில் வர ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூ. அது மேக்ஸிமம் வர நிறைய பேருக்கு பார்க்குற ஒரு இஷ்யூ. ஸோ இது அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் பிரச்சனையே வராமல் இருக்கும். அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு பெரியவங்கனாலே அவங்களுக்கு வேற மேஜர் இஷ்யூ கண்ணு பிரச்சனை வரும். கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதுலேயும் அதிகமாக வருது. இந்த கண்ணில் புற விழுதுன்ற மாதிரி ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. ஸோ இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனைன்றதே வராது. அவங்களுக்கு கண் பார்வை சம்பந்தமா தெளிவா இருக்கும், அவ்வளோ கிளியரா பார்க்க முடியும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்டு மினிமம் இது எதுவுமே இல்லை, எல்லாருக்குமே காமனா ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் இந்த மாதிரி பிரச்சனைங்க வரும். ஸோ இது அதிகமாக அவங்க சாப்பிட அந்த கல்லோட அளவு வந்து சின்னதாகி அவங்க யூரின் வழியாக வெளியே போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ண கொடுக்கலாம். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப வருது, நடுக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக வருது பார்த்தீங்களா. இது அவங்க அதிகமாக சாப்பிட அவங்க நரம்பு தளர்ச்சி பிரச்சனை எல்லாம் சரியாகி ஸோ நரம்பு சம்பந்தமான எல்லாமே அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு இதுவாக இருக்கும். அவங்களுக்கு இதை பேசிக்காக நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. இந்த முட்டையோட இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்.
இப்போ இருக்கிற எவ்வளவு மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஃபுட்டு வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது இல்லை. அல்சர் பிரச்சனை எவ்வளவு பேருக்கு இருக்கு. இந்த முட்டையை அதிகமா சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு அல்சர், வயிற்றுல இருக்கிற அந்த புண் பிரச்சனை, குடல் புண், இந்த அல்சர் பிரச்சனை எல்லாமே கண்ட்ரோல். நரம்பு மண்டலம்ன்றது உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய ஃபியூச்சர்ல நம்ம ஏஜ் அதிகமாகும் போதே உங்களுக்கு நரம்பு மண்டல பிரச்சனை இருந்தா எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும் தெரியும். ஸோ நீங்க இந்த எக் அதிகமா சாப்பிட சாப்பிட நரம்பு மண்டல பிரச்சனை எல்லாமே சீராகும். வாவ், செம்ம டேஸ்டா இருக்கு. நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே. நம்ம நார்மலா வந்து நான் காடையை ஆம்லேட் போட்டு நான் சாப்பிட்டேன். இப்போ ரீசெண்டாக தான் இது வந்து ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா, நான் ஏதோ வந்து லாலிபாப் மாதிரி இருக்கு என்னடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். கண்டிப்பா டெஃபினட்டா சூப்பரா இருக்கு நண்பா. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்து இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கடையோட லொகேஷனும் ப்ரோட கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா. பாய். இந்த காடை எக் ரோஸ்ட் ஸ்டிக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கோட பிரைஸ் ஒன்லி அஃபோர்டபுள் பிரைஸ் தான், 50 rupees தான். நம்ம கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மெயின் கேட் பக்கத்துல ஆவின் பால் பூத் இருக்கும். ஆவின் பால் பூத்துக்கு பக்கத்திலேயே ஃபர்ஸ்ட் கடை நம்ம கடை தான் இருக்கும். இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். MBK சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க